மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. ஸ்டூடெண்ட் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை சரோஜா தேவி திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய உடலை மெல்லிசா காட்டுறதுக்காக ஷார்ட் பெல்ட் அணிஞ்சு படங்களை நடிச்சாங்க அப்படின்னு வர தகவல்கள் உண்மையான? திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கு பின்னாலே தன்னுடைய உடம்பை ஒல்லியா காட்டணும் அப்படின்றதுக்காக சரோஜா தேவி ஷார்ட் பெல்ட் அணிந்து கொண்டு நடித்தார் என்பதெல்லாம் உண்மையான தகவல்கள் இல்லை. சிவாஜி கண்ணதாசனுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையை அந்த காலத்து திரையுலக பிரபலங்கள் தீர்த்து வச்ச மாதிரி விஜயகாந்த், வடிவேலு, இளையராஜா, வைரமுத்துக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையை ஏன் யாரும் தீர்த்து வைக்க முன் வரலன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே இருந்த பிரச்சனையை அன்றைக்கு திரையுலக பிரபலங்கள் யாரும் தீர்த்து வைக்கல. அதை தீர்த்து வைத்த பெருமை கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த காலகட்டத்தில் NS கிருஷ்ணன் தமிழ் சினிமாவிலே அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்தார். அவர் சொன்னால் எல்லாருமே கட்டுக்குவாங்க. MGR, சிவாஜி, கண்ணதாசன் உட்பட. கண்ணதாசனுக்கும் TM சௌந்தரராஜனுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கும் பாடகர் TM சௌந்தரராஜனுக்கும் இடையே மிகப்பெரிய அளவிலே கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை. தமிழில் வெளியான முதல் பக்தி படம் எதுன்னு கடலாடியில் இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழிலே வெளியான முதல் பேசும் படமான காளிதாசே பக்தி படம் தானே. பாரதி ராஜாவுடைய படங்கள்ல அறிமுக நாயகிகளுக்கு R அப்படின்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற மாதிரி பெயர் வைப்பாரு. ஆனா புதுநெல்லு புதுநாத்து படத்துல நடிச்ச சுகன்யாவுக்கு மட்டும் ஏன் அப்படி வைக்கலன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் தான் அறிமுகம் செய்த ஒரு சில நடிகைகளுக்கு சென்டிமெண்ட் காரணமாக R என்ற எழுத்திலே தொடங்குற மாதிரி பெயர்களை பாரதி ராஜா சூட்டினார் அப்படின்றது உண்மைதான். ஒரு காலகட்டத்திலே பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய சில நடிகைகள் R என்ற ஆங்கில எழுத்திலே தங்களுடைய பெயர் தொடங்குமாறு பெயர் வைக்குமாறு கூட அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் சுகன்யாவை பொறுத்த வரைக்கும் சுகன்யா என்ற பெயரிலே அவர் தொடர விரும்பினார். அதன் காரணமாகத்தான் அவருடைய பெயரை பாரதி ராஜா மாற்றவில்லை. நடிகை MV ராஜம்மாள் தமிழ்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்களான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. தமிழில் உத்தம புத்திரன், குமாஸ்தாவின் பெண் போன்ற ஒரு சில படங்களில் MV ராஜம்மா கதாநாயகியாக நடித்திருக்கிறார். கூலி படத்துடைய டீசர் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருப்பதனால நிச்சயமாக ஜூலை முதல் வாரத்திலே அந்த படத்தினுடைய டீசர் வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ரஜினிகாந்த், மணிரத்னம், இளையராஜா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த், மணிரத்னம், இளையராஜா ஆகிய மூவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இப்போது இல்லை என்றே சொல்லலாம். நடிகை பூனம் பாஜ்வா இப்போ எந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க, அடுத்ததா அவங்களுடைய நடிப்புல எந்த படம் வெளியாக காத்திருக்குன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பூனம் பாஜ்வா இப்ப புதிதாக எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. விதவிதமாக புகைப்படங்கள் எடுத்து இன்ஸ்டாகிராமிலே தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவில் கிராமத்து கதைகளை திரைப்படமாக எடுக்க சிறந்த இயக்குனர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழில் கிராமத்து பாணி படங்களை இயக்குவதில் மிகச்சிறந்த இயக்குநர்களாக இப்போ நம்மிடையே உள்ளவர்கள்னா பாரதி ராஜா, கஸ்தூரி ராஜா ஆகியோரை சொல்லலாம். மிகச்சிறந்த கிராம படங்களை உருவாக்கிய பெருமை தேவராஜ் மோகன், பரதன் ஆகியோருக்கும் உண்டு. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ நம்மிடையே இல்லை. மக்கள் கிட்ட தங்களுடைய படங்களுக்கு கிடைக்கிற உண்மையான வரவேற்பு தெரிஞ்சுக்க நடிகர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு கனடால இருந்து நிவாஷ் கேட்டிருக்காங்க. மக்களிடையே தங்களுடைய படங்களுக்கு கிடைக்கின்ற உண்மையான வரவேற்பை தெரிந்து கொள்வதற்கு இப்போதுள்ள நடிகர்கள் முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி முயற்சி பண்ணி அதை தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவருடைய படங்களுடைய போக்கே மாறி இருக்குமே. கமல்ஹாசன் MP ஆகும் பட்சத்தில் அவர் திரைப்படங்களை நடிக்கிறதுக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கும் ஏதாவது தடை இருக்குமான்னு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற எண்ணம் கமல்ஹாசனுக்கு இருப்பதாக தெரியல. நாடாளுமன்றத்திலே உறுப்பினர்களாக உள்ளவர்கள் திரைப்படங்களை நடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த விதிமுறையும் இல்லை. அதனால் கமல்ஹாசன் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. தமிழில் வெளியான முதல் காவிய காதல் திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் காவிய காதல் திரைப்படம் என்று வள்ளி திரைப்படத்தை சொல்லலாம். 1933ஆம் ஆண்டிலே வெளியானது. அது
முருகனை காதலித்துத்தானே வள்ளி திருமணம் செய்து கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் சினிமா பற்றின சிறந்த புத்தகத்துக்கு தேசிய விருது வழங்கப்படுது. அந்த விருதை தமிழ் எழுத்தாளர்கள் யாராவது வாங்கியிருக்காங்களான்னு ஈரோடுலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சினிமாவை பற்றிய சிறந்த புத்தகத்துக்கான தேசிய விருது 1989ஆம் ஆண்டிலிருந்து தான் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. 1981ஆம் ஆண்டிலே அந்த விருதினை பெற்றவர் அரந்தை நாராயணன். அவரே ஒரு எழுத்தாளர் தானே. கமல்ஹாசன் ஏவிஎம் காம்பினேஷன்ல வந்த பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு கேரளாவிலிருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தயாரிப்பிலே கமல்ஹாசன் நடித்த பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படம் வெற்றி படமாக அமையல. வெளிநாடுகளில் பதக்கம் பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் தங்கப்பதக்கம் பெற்ற முதல் திரைப்படம்னா அது நடிகர் சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் தான். இதுவரை வெளிவந்த வெங்கட் பிரபு படங்களில் சரோஜா திரைப்படம் தான் சிறந்த படம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இதுவரை வெளியான வெங்கட் பிரபுடைய படங்களிலே மிகச்சிறந்த படமாக நான் நினைப்பது மாநாடு திரைப்படத்தை. விஜயுடைய ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சூரத்திலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியாகும் அப்படின்னு தான் ஏற்கனவே அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றனவே. சிவாஜி கணேசன் நடித்த படங்களில் இளையராஜா இசையமைத்த முதல் படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாலாஜியினுடைய தயாரிப்பிலும் கேவிஜியினுடைய இயக்கத்திலும் சிவாஜி நடித்த தீபம் திரைப்படம் தான் இளையராஜா பணியாற்றிய முதல் சிவாஜி திரைப்படம். எழுபதுகளில் வெளிவந்த படங்களில் சினிமா ரசிகர்கள் மிஸ் பண்ணக்கூடாத 5 படங்களை சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு ஸ்ரீலங்காவிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. 70களில் வெளியான சினிமா ரசிகர்கள் தவறவிடக்கூடாத படங்கள் அப்படின்னா அபூர்வ ராகங்கள், 16 வயதினிலே, அவள் அப்படித்தான், தங்கப்பதக்கம், உலகம் சுற்றுவாரியும் ஆகிய படங்களை சொல்லலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் எம்.ஆர். ராதா நடித்த முதல் திரைப்படம் ராஜசேகரன் என்ற திரைப்படம். அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அதன் காரணமாகத்தான் மீண்டும் நாடகத்துக்கு திரும்பினார் எம்.ஆர். ராதா. அந்த படம் வெற்றி படமாக அமையலை அப்படின்னாலும் ஒரு சில ரசிகர்களை அந்த திரைப்படம் வெகுவாக கவர்ந்தது. அந்த திரைப்படம் வெகுவாக கவர்ந்த ரசிகர்களில் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் T.R. சுந்தரமும் ஒருவர். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் சந்தனத்தேவன், சத்யவாணி ஆகிய 2 திரைப்படங்களே எம்.ஆர். ராதா நடித்தார். இந்த 2 படங்களில் சத்யவாணி திரைப்படத்திலே எம்.ஆர். ராதா தான் கதாநாயகன். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னா இந்த 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமையல. எப்படி ராஜசேகரன் திரைப்படம் வெற்றி அமையாதன் காரணமாக மீண்டும் நாடகங்களுக்கு எம்.ஆர். ராதா போனாரோ அது மாதிரி இந்த 2 திரைப்படங்களும் வெற்றி பெறாதன் காரணமாக மீண்டும் நாடகங்களை நடத்த தொடங்கினார் எம்.ஆர். ராதா. இந்த இடத்துல கூடுதலாக ஒரு தகவலை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மதராஸ் ராஜகோபால ராதாகிருஷ்ணன் என்றிருந்த அவருடைய பெயரை சுருக்கி எம்.ஆர். ராதா என்று நடிகர்களுக்கு பெயர் சூட்டிய பெருமை T.R. சுந்தரத்துக்கே சொந்தமானது. விஜயோட எத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க? 3 படம் பண்ணியிருக்கேன். விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்ததா? அப்போ நல்லா பழகுவார், ஆனால் ரொம்ப லிமிட்டெட், ரிஜிட். விஷ்ணு, பூவே உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும் 3 பண்ணேன். துள்ளாத மனம் துள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்தார். ஆனால் என்னென்னா எப்பயுமே அதே தான். பூவே உனக்காக நீங்கள் நடித்ததன் காரணமாக தான் சூரியவம்சம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. ஆமாம், விக்ரமன் சார் அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. எப்படி இந்த சூரியவம்சம் நடிச்சது? சூரியவம்சம் ஒரு நல்ல படம். எப்படின்னா சரத்குமார் சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவ், எல்லாரோடையும் ஜாலியாக பழகுவார். அவரோடய 4-5 படம் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் படமே அவர் தானே. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.